கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இங்கு கர்த்தர் நமக்கு முன்பாக 2 வழியை வச்சிருக்கிறாங்க. ஒன்று இடுக்கமான வழி, அது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு செல்லும் வழி. இன்னொன்று விசாலமான வழி, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் நரகத்துக்கு போகிற வழி. இந்த விசாலமான வழியில் போகிறவங்கள பற்றி சாத்தான் கவலைப்படவே மாட்டான். ஆனால் இந்த இடுக்கமான வழியில் போகிறவங்கள விசாலமான வழியில் எப்படி கொண்டு போகிறதுங்கிறதுக்கு ஒரு வழி வச்சுருக்கிறான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபைகளில் நூதனமான உபதேசங்களை இணைப்பது. அது அவனோட ஒரு பெரிய தந்திரம். இந்த விசாலமான வழியில் போகிறவங்க கர்த்தருக்கு சித்தமில்லாத, கர்த்தர் விரும்பாத காரியங்களில் பிரியமுள்ளவங்களாக இருப்பாங்கன்னு. விசாலமான வழியில் போகிறவங்க துரோகம், வேசித்தனம், இச்சை, பொறாமை, வாக்குவாதம், இப்படிப்பட்ட வேண்டாத பலவித குணநலன்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க எல்லா உபதேசங்களை கேட்டாலும் எதையுமே கை கொள்ளாமல் மணலின் மேல் வீடு கட்டின மனுஷனை போல் இருப்பாங்க. அது காற்று அடித்த உடனே, மழை வந்த உடனே எல்லாமே தகர்ந்து போகிற மாதிரி அவங்களோட அழிவும் அவங்களோட எண்ணங்களும் ஒரேடியாக ஒரு முடிவுக்கு வரும். அந்த இடம் நரகம். ஆனால் இடுக்கமான வாசல் வழிங்கிறது ஜீவனுக்கு போகிற வழி. இதில் கஷ்டங்கள் வரும், போராட்டம் இருக்கும், நிந்தை வரும். ஆனாலும் உண்மையாக இருப்பாங்க. அவங்கள கர்த்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனை போல் இருக்கிறாங்களாம். ஏன்னா அதில் பெருமழை பெஞ்சாலும் காற்று அடித்தாலும் அது என்ன பண்ணாலும் அது விழுந்து போகாது. அதே போல் தான் நாமளும் இந்த இடுக்கமான வழியாக போகிறப்போ பிரச்சனைகளும் நிந்தைகளும் வந்தாலும் கர்த்தர் நம்மோட இருக்கிற போது நாமளும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஜெபம். அன்பின் தேவனே, அப்பாண்டூரன், நாங்களும் கர்த்தாவே அப்பாண்டூரன் இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபைகளை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன். அப்பாண்டூர் இதை கண்டுபிடிப்பது கஷ்டம். ஆனாலும் அப்பாண்டூர் இந்த வழியாய் பிரவேசிக்க என் தேவன் எங்களை நீர் பழக்கும்படியாய் செபிக்கிறேன். இதற்கேற்ற வழியாய் கர்த்தர் எங்களை அப்பாண்டூர் அழைத்து செல்லுங்க. விசாலமான வழிக்கு அப்பாண்டூரை நாங்கள் திரும்பாதபடிக்கு எப்போதும் அப்பாண்டூர் உம்மண்டை சேருகிறவர்களாய் உம்மண்டை வருகிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. முற்றிலுமாய் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.